நான் தன்னந்தனி ஆளு, என்னை ஏளனமா பாரு, கொஞ்சம் நவுந்தாக்கா 8 கோடி பேரு அப்படின்னு சொல்லி விஜய் தன்னோட பிரச்சார பாடல்களை விட்டிருந்தாரு. ராவண மவன்டா, ஒத்தையில் நிக்கிற எமன்டா அப்படின்ற மாதிரி ஒத்தையில் நின்னு கூட்டணியே இல்லாம கூட்டணிக்கு அழைப்பெல்லாம் விடுத்தாரு. ஆனா யாருமே விஜய் பக்கம் போகல. அந்த கணக்குகள் எல்லாத்தையுமே தவிடுபடியாக்கி விஜய் தனித்து ஒற்றை ஆளாக நின்று களத்தில் அதிகமான தொகுதிகளில் தற்போது முன்னிலை வகித்து வரக்கூடிய நிகழ்வைத்தான் நாம் பார்த்து வருகிறோம். இந்த நிகழ்வில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், ஒரே ஒரு எக்ஸிட் போல் மட்டும் விஜய்க்கு இவ்வளோ பெரிய நம்பரை கொடுத்தாங்க. கருத்து கணிப்பு முடிவில் ஆக்சிஸ் மை இந்தியா கொடுத்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பில் 98 120 இடங்கள் வரைக்கும் தாவேக்க வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பெரும்பான்மைக்கு தேவை 118, 98 120 அப்படின்றது விஜயால பெறவே முடியாத சாத்தியமில்லாத ஒரு நம்பர் அப்படின்னு சொல்லி பேசப்பட்டிருந்துச்சு. இந்த ஆக்சிஸ் மை இந்தியாவுடைய கருத்து கணிப்பு பெரும்பாலும் சரியாக தான் இருந்திருக்கு. ஒரு 8 கருத்து கணிப்பு நடத்திருக்காங்க. அதில் 6 கருத்து கணிப்பு அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ க்ளோஸ்லி அவங்க என்ன சொன்னாங்களோ அதான் வந்துச்சு. ஆனால் இந்த கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் விஜய் 98 120 இடம் ஜெயிப்பாரு அப்படின்னு சொன்னதை இங்கே யாருமே நம்பலை. மித்தம் ஒரு 7 8 எக்ஸிட் போல் நடந்துச்சு. அந்த எக்ஸிட் போலில் மிச்சம் இருக்கிற எல்லாருமே 6-7 பேருமே விஜய்க்கு இவ்வளோ பெரிய நம்பரை கொடுக்கல. 4 26 நம்பர் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி திமுகவுக்கு தான் எல்லாருமே சாதகமான ஒரு கருத்து கணிப்பு கொடுத்துருந்தாங்க. இதில் இப்போ 92 110 இடங்கள் அப்படின்றதுல பாதி இடங்களை மட்டும்தான் திமுக இது வரைக்கும் அட்டைன் பண்ணியிருக்கிறாங்க. 55 60 இப்போதான் 60 நோக்கி இப்போதான் போயிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி எல்லாருமே ஒரு சின்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. இவங்க ரொம்பவே அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. இதை சரியா சொன்னவங்க ஏடிஎம்கே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க 22 32. ஆனால் அவங்களுடைய நம்பர் இன்னைக்கு 80 நின்றுட்டு இருக்கு. இப்படியாக இருக்கக்கூடிய நிலையில தாவேக்காவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் அப்படின்றத இந்தியா டுடே சொன்னதை மக்கள் உண்மை அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய கட்டாயத்தில் இப்போ இந்த நிலைமை போயிட்டு இருக்கு. இப்போ இன்னொரு ஃபேக்டர் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், தொங்கு சட்டசபை அமையக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. அதாவது 118க்கு விஜய் 108 தான் நிற்கிறாரு. இன்னும் ஒரு 10 சீட்டு வேணும். இந்த நேரத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட அந்த 108 110 தான் நிற்பாரு. 117க்கான வாய்ப்பு குறைவு அப்படின்றது தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அப்படியான ஒரு சூழல் ஏற்பட்டா 118 வராம போனா அதுதான் தொங்கு சட்டசபையா மாறிடும். அப்போ ஒரு 10 சீட்டு தேவைப்படுது அப்படின்னு சொன்னா எம்எல்ஏக்களுடைய பேரம் பேசக்கூடிய நிலை அந்த இடத்துல அதிகமாகும். அப்போ அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இந்த பக்கம் வர்றாங்களா, திமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் வராங்களா, இல்ல பாமக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் ஒருவேளை வெற்றி பெற்றா அவங்க இந்த பக்கம் வராங்களா, விடுதலை சிறுத்தை கட்சி எம்எல்ஏக்கள் வராங்களா, காங்கிரஸ் வருதா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. அப்படி இருக்கும்போது இப்போ தொங்கு சட்டசபை அமையுது அப்படின்னு சொன்னா இப்போ 98 இந்த 98 இந்த 22 கொஞ்சம் அங்க போச்சு அப்படின்னு சொன்னா 22 அங்க போனாதான் வெற்றி வாய்ப்புக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். அப்படி இருக்கக்கூடிய நிலையில தொங்கு சட்டசபை அமைஞ்சது அப்படின்னு சொன்னா விஜய்க்கு யாரெல்லாம் ஆதரவு கொடுக்க போறாங்க, அப்படி ஆதரவு கொடுக்கக்கூடிய பட்சத்துல விஜயனுடைய செல்வாக்கு பல மடங்கு அதிகரிக்கும். ஆதரவு கொடுப்பவர்களுக்கு விஜய் கண்டிப்பா ஆட்சியில பங்கு கொடுப்பாரு அப்படின்றதுல மாற்றம் கிடையாது. கண்டிப்பா ஒரு அமைச்சர் பதவிகள் கொடுப்பதற்கான சூழல் தான் இருக்கும். ஒருவேளை இந்த நம்பர் இப்போ விஜய் 105 108 இந்த ரேஞ்சில் தான் இருந்துகிட்டு இருக்கிறாரு. இப்போ 105ன்னு வச்சு பேசுவோம். 105 அப்படின்னு சொன்னா இன்னொரு 12 சீட்டு 13 சீட்டு இருந்தால் தான் வின் பண்ண முடியும். இப்படி இருக்கக்கூடிய நிலையில ஒரு 13 எம்எல்ஏக்கள் இந்த பக்கம் வர்றது ஒரு சாத்தியமான நிகழ்வு தான். அது எங்கிருந்து வேணாலும் வரலாம். நான் யாரையுமே குறிப்பிட்டு பேசல. இதே விஜயனுடைய நம்பர் டவுன் ஆகுது, அந்த 105 குறைஞ்சி 100க்கு கீழே வருது, 97 98 95 அப்படின்னு வரும் பட்சத்துல 20 எம்எல்ஏக்கள் மேல நமக்கு தேவைப்படுவாங்க. ஒரு 25 எம்எல்ஏக்கள் தேவைப்படுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல அதிமுகவோட சேர்ந்து கூட்டணி அமைப்பதற்கான சூழல் தான் இருக்கும். ஏன்னா திமுக அவர் அகேன்ஸ்ட் பண்ணி தான் இந்த எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணாரு. திமுக கூட எல்லாம் கூட்டணி வைக்க முடியாது. அதிமுக கூட கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா பாஜக உங்களுக்கு கொள்கை எதிரி. இப்போ பாஜக ஒருவேளை தோல்வியை சந்திச்சாங்க அப்படின்ற பட்சத்துல பாஜக இருக்கக்கூடிய போட்டியிட்டவங்களை விட்டுட்டு அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் ஆதரவோட விஜய் ஆட்சி அமைப்பதற்கான நிலை ஏற்படும். அப்ப அந்த தொங்கு சட்டமன்றத்தை கடந்துருவாங்க. இது எதுவுமே நடக்காம இருக்கு அப்படின்னா இதே நம்பர்ல இருக்கிறாங்க. விஜய் ஒரு 98 நிக்கிறாரு, அதிமுக ஒரு 88 நிக்கிறாங்க, திமுக ஒரு 60 70 நிக்கிறாங்க அப்படின்ற சூழல் வந்துச்சுன்னா ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு போவாங்க.
தன்னுடைய பெரும்பான்மையை எம்எல்ஏக்கள் வந்து நிரூபிக்கணும், அந்த கட்சி நிரூபிக்கணும். ஆளுநர்கிட்ட போய் அந்த ஃப்ளோர் டெஸ்ட்டில் வந்து பெரும்பான்மை நிரூபித்தாதான் ஆட்சி அமைப்பதற்கு வந்து ஏதுவான சூழல் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய நிலை இதுவரைக்கும் ரொம்ப குறைவாக இருக்குது. அதாவது 105, 108 விஜய் இருந்தாருன்னா எம்எல்ஏக்கள் விஜய் பக்கம், மற்ற கட்சி எம்எல்ஏக்கள் விஜய் பக்கம் ஆதரவு கொடுத்து நேரடியாக விஜய் ஆட்சி அமைப்பதற்கான சூழல் தான் இருக்குது. இன்னைக்கு நடந்த இந்த விஷயமே வந்து எப்படி நடந்துச்சு அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து எல்லாமே விஜய்க்கு எதிராக தான் இருந்துச்சு. இந்த இந்தியா டுடேவனுடைய ஒரே ஒரு கருத்து கணிப்பு மட்டும்தான் விஜய்க்கு ஆதரவு அமைஞ்சது. 98லேருந்து 120. அதே போல திமுகவுடைய நம்பர் ஒரு பெரிய, திமுக அதிமுக ரெண்டுக்குமே நம்பர் தப்பா போட்டிருக்கிறாங்க. தாவேகாவுக்கு மட்டும் இந்தியா டுடேவனுடைய கருத்து கணிப்பு வந்து உண்மையாக இருக்கு. இந்த முடிவு அப்படின்றது வந்து இன்னும் சில நேரம் வந்து பல தொகுதிகளில் வந்து இழுபறி ஆயிட்டு இருக்கு. ஆனா விஜய் தொடர்ந்து அவருடைய தொகுதியில வந்து டிராஸ்டிக்கா ஒரு 10,000 15,000 ஓட்டு டிஃபரன்ஸ்ல வந்து முன்னாடி இருந்துகிட்டே இருக்காரு. பெரம்பூர்ல கிட்டத்தட்ட 15,000 ஓட்டு டிஃபரன்ஸ்ல இருக்காரு. திருச்சி கிழக்குல 10,000 ஓட்டு டிஃபரன்ஸ்ல இருக்காரு. தாவேகா தன்னுடைய முதல் வெற்றியவே பதிவு பண்ணியிருக்காங்க. தூத்துக்குடியில முதல் வெற்றியே ஸ்ரீநாத் தன்னுடைய தொகுதிகளில் வெற்றியவே பதிவு பண்ணியிருக்கிறாரு. இப்ப எண்ணப்பட்ட வாக்குகள் அடிப்படையில பார்க்கும்போது அதிகபட்சமான வாக்குகள் அவருக்கு இருக்கு. இனிமே ஓட்ட பிரிச்சு எண்ணினாலும் கூட அவர் எடுத்திருக்கிற நம்பரை வந்து ரீச் பண்ண முடியாது அப்படின்ற காரணத்தால தூத்துக்குடியில முதல் வெற்றியை தாவேகா பதிவு செய்திருக்கிறது. அது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. இன்னும் இந்த இருபெரும் கட்சிகள்ல ஒருத்தர் கூட முதல் வெற்றியை வந்து பதிவு பண்ணல தமிழ்நாட்டில். அப்படி இருக்கக்கூடிய நிலையில தாவேகா தன்னுடைய முதல் வெற்றியை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அதையும் நான் இங்க சொல்ல விரும்புறேன். ஸோ இந்த 105 பேருமே வந்து வெற்றி பெறுறாங்க அப்படின்னு கூட அந்த பட்சத்துல தனிப்பெரும்பான்மையோட விஜய் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் இல்லை அப்படின்னா, 118 இல்லைன்னா மற்றவர்கள் வந்து ஆதரவு கொடுத்தாதான் வந்து வின் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய நிலைமை இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. ஈவினிங்க்கு மேலே அது எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். தாவேகா தன்னுடைய முதல் வெற்றியை பதிவு பண்ணியிருக்கக்கூடிய அதே நேரத்தில் பல இடங்கள்ல அதிமுகவையும் திமுகவையும் பின்னுக்கு தள்ளி 100 இடங்கள்ல முன்னிலையில் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்படி அதிமுக முன்னிலையில் இருக்கக்கூடிய இடத்துல தாவேகா பல இடங்கள்ல 2வது இடத்துல இருக்கிறாங்க. முக்கியமான முகங்களாக அறியப்படக்கூடிய ஆதவர்ஜினா முன்னிலை, கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் முன்னிலை, அதே போல சிடிஆர் நிர்மல்குமார் முன்னிலை, அருண்ராஜ் ஐஆர்எஸ் முன்னிலை, ஒரு ஜலீல் முன்னிலை, எழும்பூர் ராஜ்மோகன் முன்னிலை, ரமேஷ் ஸ்ரீரங்கம் முன்னிலை, இப்படி பல வேட்பாளர்கள் வந்து தாவேகாவுக்கு முன்னிலையில் இருக்காங்க. இந்த ஓட் யாருக்காக விழுந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒற்றை ஆளுக்காக விழுந்திருக்கிறது, விஜய்க்காக மட்டுமே விழுந்திருக்கிறது. மற்ற கட்சி வேட்பாளர்கள் இந்த லாங் டேர்ம்ல இந்த ஒரு 5-6 வருஷம் வந்து இந்த கடந்த 5 ஆண்டுகளில் வந்து அவங்களுக்கு நலத்திட்ட உதவிகள்லாம் செஞ்சிருக்கிறாங்க, பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க, பெண்களுக்கான நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. இந்த இடத்துல பெண்கள் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கிறாங்க. விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க, விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. விசில் சின்னம் மிகப்பெரிய அளவில் விஜய்க்கு வந்து கை கொடுத்துருக்கு. ஒரு வி சென்டிமெண்ட் இருந்துச்சு முதல்ல, விக்கிரவாண்டி, விழுப்புரம், வி சாலை, விஜய் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு வி சென்டிமெண்ட் இருந்துச்சு. இந்த வி சென்டிமெண்ட் இப்போ பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த முடிவு உண்மையிலே எதிர்பார்க்காத ஒரு முடிவு. கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து தவறாக போயிருக்கு. விஜய் பக்கம் இவ்வளவு பெரிய அலை வீசப்பட்டிருக்கிறது. விஜய்க்கு எதிராக பேசினவங்கலாம் வந்து இப்போ என்ன சொல்றது அப்படின்னு தெரியாமல் இருக்காங்க. பட் க்ளோஸ் காலில் இருக்கு. 2000-3000 ஓட்டு டிஃபரன்ஸில் வந்து முன்னாடி இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய நிலையில விஜய் பல தொகுதிகளில் வந்து முன்னிலை வைக்கிறார். விஜய் ஒரு அரசியல் மாற்றத்தின் முகமாக மாறிக்கொண்டிருக்கிறார். கருத்து கணிப்புகளை அடித்து நொறுக்கி இருக்கிறார். தொங்கு சட்டசபையே அமைந்தாலும் விஜய் ஆட்சியை பிடிப்பதற்கான சூழல் தற்போது வரை அதிகமாக நிலவுகிறது. இன்று மாலை எப்படி இருக்க போகிறது இந்த நிலை என்று பார்க்கலாம். ஒருவேளை ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்ற சொல் முதலமைச்சர் வேட்பாளர் வெற்றி பெற்று முதலமைச்சராக விஜய் சென்றார் என்றால் ஒரு அரசியல் புரட்சி தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். கருத்து கணிப்புகளை பொய்யாக்கி மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்திருக்கிறார் விஜய். தற்போதே மாற்று விமர்சனங்கள் எழ தொடங்கி இருக்கின்றன. எப்படி அப்படின்னா, விஜய்க்கு வந்து தெரியாமல் ஓட்டு போட்டிருக்காங்க, இவங்களுக்குலாம் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஏதோ மக்கள் கூட்டமாக ஓட்டு போட்டிருக்கிறாங்க, என்ன செய்ய போறாங்கன்னு தெரியலன்ற மாதிரியான விமர்சனங்களை தொடர்ந்து இன்னமும் முன் வச்சுட்டு இருக்காங்க. அதாவது எப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஓட்டா கன்வெர்ட் ஆகுது, ஓட்டா ஆகுதா பாப்பமான்னு சொன்ன உதடுகள் இப்போ ஏதோ தெரியாமல் ஓட்டு போட்டாங்கன்னு விஜய் மேலே குறை சொல்லிட்டு இருந்தவங்களாம் இப்போ வந்து மக்கள் மேலே குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் மக்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. என்னதான் ஆனாலும் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மக்கள் முடிவு என்ன அப்படின்றது தான் இங்கே முக்கியம். விஜய் முன்னிலை வகிக்கிறார்.